ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் அக்கௌண்ட் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடோட ஒரிஜினல் டைமிங்கே கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங்கும் கம்மியாக இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் அக்கௌண்ட் சீசன் 3 எபிசோட் 4. எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுற இருமா, உன் க்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கலான்னு கேட்கவா? ஆமா, நம்ம ஹீரோ சொல்கிறான். 2 ஃபெதர் தான் இருக்கு, உனக்கு 2 சான்ஸ் தான். ரொம்பவே இக்கட்டான சுச்சுவேஷனில் மட்டும் இதை யூஸ் பண்ணு. இப்போ போய் நீ யாருன்னு அவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி பார்பட்டாஸ் நம்ம ஹீரோவை அனுப்புறா. பேபிலஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் மிஸ்ஃபிட் கிளாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் முடியறதுக்குள்ள டாலர் ரேங்கான 4th ரேங்க்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். வாவ், இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்பவே டெலிஷியஸா இருக்குல்ல. இந்த இன்கிரீடியன்ஸ் கூட ரொம்பவே டேஸ்டா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் இது வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ப்ரோமோவை கொடுக்குறாங்க. டீமன்ஸோட ஹண்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்மளோட பாட்னி டீச்சர் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபாரஸ்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீ, கேவ், ரிவர்னு எல்லாமே இருக்கும். அது போக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். நீங்க கலெக்ட் பண்ற இன்கிரீடியன்ஸை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதிக பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க தான் வின்னர். சரி, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எல்லாரும் தயாரா அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்கவோ ஏ அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. இந்த வருஷம் யாருக்கு வின் பண்ண போறாங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போன வருஷத்தோட வின்னர் பிரசிடென்ட் ஆமரி இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இதுல வின் பண்ண எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்காங்க. 4 கேட்ஸ் இருக்கு, இதுல எதுலனாலும் என்டர் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தான் வின் பண்ண போறேன்னு ஒருத்தர் சொல்லுவா. அது கஷ்டம்னு பிராட்காஸ்ட் பேட்லரை சேர்ந்த வார்ப் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து சொல்றான். டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி தான் நம்மளால யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு 3 பேரோட நேம் சொல்லி இவங்க ஒரு பெஸ்ட் ஃபைட்டர்ஸ், இவங்க வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். ஐயோ நார்தேன் சில பேர் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாரும் அவன் கிட்ட இருந்து தள்ளிருங்க. அது நாபலா. டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் கிட்ட போனாலே மயங்கி விழுந்துருவீங்க அப்படின்னு வார்ப் சொல்லவும் இந்த நாபலா செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியா போலான்னு முடிவு பண்ணவும் அப்ப நம்ம அந்த வழியா போக முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரவும் செகண்ட் இயர் ஏன் இதுல கலந்துக்கிறாங்கன்னு ஒரு பையன் கேட்கவும் அவங்க கிளாஸ் கட் அடிச்சுட்டு நார்த்தன் பேட்டில் ஃபீல்ட்லயே இருந்ததுனால இந்த டோரோ பிரதர்ஸ் இந்த வருஷம் தான் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வார்ப் சொல்றான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸையே சூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் வரவங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் ஆனா ஈச்சிரவும் நீராவும் போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸோ போச்சான்னு அவங்க சொல்லவோ கொஞ்சம் சத்தமா பேசாம இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தன் சொல்லவோ சாரின்னு வார்ப் சொல்றான். அப்ப பரவாயில்லன்னு சொல்லவும் இவன் தான் ஆரபஸ், எப்பவுமே செகண்ட் வரக்கூடியவன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிராக்டிகல் எக்ஸாம், என்ன எக்ஸாம் வச்சாலும் அதுல வேணும்னே இவன் செகண்ட் வரான்னு சொல்றாங்க. இவன் நினைச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட எடுக்க முடியும் சில ரூமர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப இவன் தான் வின் பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்கறான். இல்ல ஆஸ்மோடியஸ் தான் பிராக்டிகல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், மிஸ்ஃபிட் கிளாஸ் தான் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு வார்ப் சொல்லவோ எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற டேட்டாவை சொன்ன அவ்வளவுதான். டீமன் கிங் டிராக்லா யூஸ் பண்ண ராயல் கிளாஸ் அவங்க அரைஞ்சாங்க. வால்டர் பார்க் இன்சிடென்ட்ல அவங்க ஹீரோஸா மாறினாங்க அப்படின்னு வார்ப் சொல்லவும் ஆனாலும் அவங்க எல்லாரையும் பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தான் தெரியுது. எப்பவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் சாஃப்ட் தான். இதோ வந்துட்டாங்க, இவங்கள நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம்னு அவங்கள பார்த்தா எல்லாருமே முறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் ஏதோ டஃப் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் பாக்குறான். ஒரு வழியா கடைசி நிமிஷத்துக்குள்ள நம்ம அவங்கள ரெடி பண்ணிட்டோம், இன்னும் டைம் கிடைச்சா நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பாக்குறாங்க. கைஸ், உங்களெல்லாம் திரும்ப ஒரு வழியா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. இதுல எலிசபெத் ரொம்பவே கியூட்டா மாறிட்டா. கிளாரா மட்டும் ஒரு பொம்மை காஸ்டியூமை போட்டு வந்திருக்கா. கிளாரா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்னு ஆஸ் கேட்கறான். ஏன் ட்ரைனிங் தான் ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். இல்ல என்னோட ட்ரைனிங் தான் ரொம்ப கஷ்டம்னு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹே ஷாங்ஸ், நீ வர வீடியோ கேம் தானே விளையாண்ட அப்படின்னு சொல்லி கோயமான் கேட்கவும் அது மட்டும் கிடையாது, அதுல நான் நரகத்தையே பார்த்தேன் அப்படின்னு ஷாங்ஸ் சொல்றான். நாங்க தான் ட்ரைனிங்ல ரொம்ப கொடுமையா அனுபவிச்சோன்னு ஒவ்வொருத்தங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அவன் பீஸ்ட வச்சு சர்க்கஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு எலிசபெத் குரோக்கேல கிண்டல் பண்றா. போதும் நிறுத்துங்க, யாரோட ட்ரைனிங் ரொம்பவே பெஸ்ட் அப்படிங்கறத இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட ரிசல்ட்ல பாத்திரலாம் அப்படின்னு ஷாங்ஸ் சொல்றான். ஹே கைஸ், நான் வந்துட்டேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எல்லாரும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஹாய் ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப நாள் கழிச்சு மாஸ்டர் பார்க்கவும் என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குதுன்னு ஆஸ் நினைச்சிட்டு மாஸ்டர் பார்த்தாலே தெரியுது அவர் ட்ரைனிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அப்படின்னு ஆஸ் நினைக்கிறான். ஆஸோட ட்ரெஸ் அப்புறமா அவன் ஃபேஸ் எல்லாமே அழுக்கா இருக்கு. ஆஸோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஹே ஆஸ், கண்டிப்பா நம்ம இதுல வின் பண்றோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு ஹைஃபை போட்டு போறான். மாஸ்டர் இருமா, எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆஸ் ஹாப்பி ஆயிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்சு போய் அவன் ட்ரைனிங் எடுத்ததுக்கு காரணமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல இருக்கணும் தான். மாஸ்டர் இருமவனை திரும்பவும் பிரியணுமா நம்ம ஷாக் ஆகிறான். ஆல்ரெடி ஆஸ் டாலர் ரேங்க்ல தான் இருக்காங்கிறதுனால அவன் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. மாஸ்டர் இருமா கூட இருக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ் கடுப்பாகிறான். ஏன் முக்கிட்டு இருக்க பாத்ரூம் தான் போயிட்டு வான்னு சாப்நாத் கலாய்க்கிறான். அவன் கிளாரா அவங்க நம்ம ஹீரோ கேட்கும் நானுமே பார்க்கலான்னு ஷாங்ஸ் சொல்றான். ஆனா அவ ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மொத்தமா 6666 மினிட்ஸ் நடக்கும். டோட்டலா 4 டேஸ். என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்கவோ எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆமரி நம்ம ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கா. கைஸ், எல்லாரும் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ஷாங்ஸ் கூப்பிடுறான். இருமா, நீ தான் இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ காதுல அமைதியா சொல்லவும் நானா இதை சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த நாளுக்காக தான் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இருமா, உன் டைலாக சொல்லு அப்படின்னு ஷாங்ஸ் சொல்லவும் உங்கள யாராச்சும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல உங்களை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வாங்க மோதி பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இப்ப கிளம்புறாங்க. 3, 2,
1 கோ அப்படின்னு சொல்லவும் 4 என்ட்ரன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போன ஒரு ஸ்டூடெண்ட் லைட் ஸ்பீட் மஷ்ரூமை கேட்ச் பண்றான். இன்கிரீடியன்ட் அப்டேட் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு பாயிண்ட்ஸோ கிடைக்கும். எக்கான எதையோ சப்மிட் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபைட் பண்ணக்கூடாது. அப்படி மீறி ஒருத்தங்களை அடிச்சிட்டா அவங்க உடனே எலிமினேட் பண்ணப்படுவாங்க. ஸ்டூடெண்ட் சேஃப்டிக்காக சில டீச்சர்ஸும் அந்த இடத்துக்குள்ள இருக்காங்க. அதுல ராபின் என்னடான்னா இந்த மஷ்ரூம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பிடிக்கவும் கொஞ்சம் டீச்சர் மாதிரி நடந்துக்கோங்கன்னு இன்னொருத்தன் சொல்றான். இதை எப்படி சமைக்கலாம் ராபின் யோசிச்சிருக்கோம். கேளுக்கு வாங்க பாரா. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியா வந்தது நல்லதா போச்சு. நிறைய இன்கிரீடியன்ஸ் கிடைக்கி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் பறிச்சிட்டு இருந்தா ஒரு டைகர் அங்க வரவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆபத்தா இருக்கு ஓடுங்கன்னு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. என் வழியில குறுக்க வராதீங்க அப்படின்னு ஆஸ்மோடியஸ் ஒரே பஞ்ச்ல அதை தோக்கடிக்கிறான். இந்த பையன் ஃபயரோட விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. அவன் கையிலேயே ஃபயர் இருக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் பார்க்கவும் இவன் ஏன் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு பாலம் சொல்றான். ஆஸ்மோடியஸ் அதுக்குள்ள நிறைய இதை தோக்கடிச்சு கலெக்ட் பண்ணி வச்சுட்டான். ஆனாலும் அவன் ஏன் அழுதுட்டு இருக்கான்னு மத்தவங்க பாக்குறாங்க. மாஸ்டர் இருமா கூட இருக்க முடியாத கோபத்தை நான் இதுல காட்டி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் நடந்து போயிட்டு இருந்தா அவன் பின்னாடி ஏதோ வருது. நீங்க வருவன் நான் எதிர்பார்க்கலன்னு அவன் சொல்றான். பார்த்தா சாப்நாத் தான் அங்க வந்திருக்கான். நம்ம ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இப்படி லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் நம்ம அட்டாக் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. போன வருஷம் ஜெயிச்ச பிரசிடென்ட் ஆமரி 59,000 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சாங்க. சோ ஜெயிக்கிறதுக்கு நம்ம மினிமம் 50,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலயாச்சும் எடுக்கணும். நார்மல் பீஸ்ட்டை தோக்கடிச்சா 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல கிடைக்காது. சோ நம்ம டீம் அப் பண்ணி பாஸ் லெவல் மான்ஸ்டர் தோக்கடிக்கலாம் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். நார்மல் பீஸ்ட் எல்லாத்தையுமே சிங்கிள் ஆள் கூட தோக்கடிச்சிடலாம். பட் இந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் அப் பண்ணி தான் தோக்கடிப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பாதியா பிரிச்சுக்கிடலாம். அண்ட் அது போக இன்னொன்னு இருக்கு லெஜெண்ட் லீஃப். அது ஒரு ஃப்ரூட்டா ட்ரீயான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு டோட்டலா 1 lakh பாயிண்ட்ஸ். இது நாள் வரைக்கும் அதை யாருமே அடைஞ்சது இல்ல. சோ அதனால அப்படி ஒரு லீஃப் இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. நம்ம இந்த லீஃபை தேடிட்டே அப்படியே பாஸ் லெவல் மான்ஸ்டரையும் தோக்கடிக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆஸ் சொல்லவும் இந்த கேவ் கிட்ட தானே அப்படின்னு டோரோ பிரதர்ஸ் அங்க வராங்க. இவங்க செகண்ட் இயர் ஆச்சு. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஆஸ் யோசிக்கிறான். சாரி நீங்க பேசிட்டு இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதான் நாங்க கேட்டோம். நமக்குள்ள வேணா ஒரு காம்படிஷன் வச்சுக்கிடலாமா இந்த டோரோ பிரதர்ஸ் கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறமா அந்த பாயிண்ட்ஸ் பிரிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் போக போக கதையை பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய வந்துடும். லெஜெண்ட் லீஃப் அதுக்கு தான் ஆபியஸா 1 lakh பாயிண்ட்ஸ். எப்படியும் நம்ம ஹீரோ அதை எடுத்து நம்ம ஹீரோ தான் 1 lakh பாயிண்ட் எடுத்து வின் பண்ணுவான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஸ்டோரி அப்படி போகல. இது ஒரு ஸ்பாய்லரா இருந்தாலுமே கூட நீங்க எதிர்பார்த்து ஏமாந்துட கூடாதுங்கிறதுனால தான் நான் இதை ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன். நம்ம ஹீரோ எப்படி இதுல வின் பண்ண போறான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.